எல்லோருக்கும் வணக்கம். கண்ணூர் ஸ்குவாடு டெஸ்ட் பேட்ச் 9 2.1ல டெஸ்ட் பேட்ச் 9 வந்து வருகிற 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து 999 தான். ஸோ விருப்பம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெஸ்ட் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸாக, அதாவது இப்போ 6th சோசியல், அதுக்கப்புறம் 6th சோசியல் சயின்ஸ், அது மட்டும் 6th 7th மட்டும் 2 தான் பிரிச்சிருப்போம். மற்றபடி 8th 9th 10thலாம் எந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, பயாலஜி தனியாக, அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணியிருப்போம். அது போக ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக பிரிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருப்போம். ஸோ இந்த டெஸ்ட்டு ஃபுல்லாகவே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 2 டெஸ்ட் எழுதுவீங்க. இப்போ 6th ஃபுல்லாக நம்ம 6th 7th மட்டும் நம்ம என்னன்னா சயின்ஸு தனியாக, அதாவது அறிவியல், சமூக அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக ஸ்பிளிட் பண்ணியிருப்போம். ஸோ 3 டேர்மும் சேர்த்து ஒரு சயின்ஸ் டெஸ்ட்டு, 3 டேர்மையும் சேர்த்து ஒரு சோசியல் சயின்ஸு டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருப்போம். 7th அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே எழுதுற இதில் கிட்டத்தட்ட ஒரு 280 கொஸ்டின்ஸ் எழுதுவீங்க. இந்த 280 கொஸ்டின்ஸ் வந்து திரும்ப ஒரு 140 கொஸ்டின்ஸ், அதாவது ரிவிஷன். சேம் கொஸ்டின். ஏன் வந்து நம்ம சேம் கொஸ்டின் ரிவிஷன் வைக்கிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் எழுதின கொஸ்டின்ல தப்பு பண்ணாமல் இருக்கணும். அதே கொஸ்டின் தான், அந்த கொஸ்டின் வந்து நீங்கள் தப்பு பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுனால சேம் கொஸ்டினை அப்படியே தான் அதை வந்து ரிவிஷனில் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டில் மார்க் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. குறைஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து எந்த இதில் வீக்காக இருக்கீங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த இதனால. ஸோ அதே மாதிரி தான் அது கூட என்ன நடக்கும் அப்படின்னா 6th தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடக்கும். ஸோ அது ஒரு 100 கொஸ்டின் இருக்கும். ஸோ ஓவராலாகவே இந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவோம். ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். சைக்காலஜிக்கு மட்டும் தனியாக ஒரு 140 கொஸ்டின்ஸ் வந்து தனியாக கொடுத்துருப்போம். ஸோ அந்த 140 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் என்னன்னா இது வரைக்கும் நடந்த கொஸ்டின்ஸ் ப்ளஸ் கவர்மெண்ட் ஒரு பிடிஎஃப் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பிடிஎஃப் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ அந்த பிடிஎஃபை பேஸ் பண்ணி ப்ளஸ் ஆர்எஸ்ஆர்ஓவில் நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணி அதுலேருந்து கொஸ்டின் எடுத்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சைக்காலஜி வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ இது போக உங்களுக்கு அடிஷ்னலாக என்ன கொடுப்போம் அப்படின்னா இதில் இங்கிலீஷ் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் 8th 9th 10th ஸோ அந்த 3 இதில் உள்ள புக் பேக்ஸ் எல்லாமே கட் பண்ணி ப்ளஸ் புக்குக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி என்ன போட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு பிடிஎஃபாக 3 பிடிஎஃபாக கொடுத்துருவோம். அது போக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 2 மெட்டீரியல் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டைப் பண்ண மெட்டீரியலும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வந்து அந்த 5 மெட்டீரியலுமே ஈஸியாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை படித்தாலே போதும், மேக்ஸிமம் நீங்கள் வந்து 10க்கு 10 ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஏதாச்சும் இதில் ஜாயின் பண்ணணும், இல்லை வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நம்பர் தரேன், 8668081563 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் KS 2.0 TP09 அப்படின்னு வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷெடியூல் ப்ளஸ் மாடல் கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஆல்.